திருநெல்வேலியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வழங்காததை கண்டித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் வனராஜ் சங்கர் விவசாயிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மானூர், அழகிய பாண்டியபுரம் பகுதிகளில் NCCF என மத்திய அரசு நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்த நெல்லுக்கு உடனடியாக வட்டியுடன் பணம் வழங்க வேண்டி அத்துணை விவசாயிகளும் தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளனர். 10 நாட்களில் பணம் வழங்குவதாக அறிவித்துவிட்டு எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இன்று வரை தங்களுக்கு பணம் கொடுக்க இயலாமல், பணம் கொடுக்காமல் அடுத்து வரும் விவசாய பணிகளை எப்படி ஆரம்பிப்பது என்பது குறித்து கேள்வியை எழுப்பி வருகின்றனர். நிலைமையின் தீவிரம் என்ன என்பது குறித்து அவர்களிடமே கேட்போம். வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன ஆச்சு சார்? பணம் வந்துதா வரலையா? எங்களுக்கு 45 நாள் ஆச்சு இந்த நெல்லை எடுத்துட்டு போய். ஆனா இது வரைக்கும் ஒரு காசு கூட எங்களுக்கு விவசாயிகளுக்கு வங்கியில வர வைக்கல. கடந்த 30ஆம் தேதி வட்டாட்சியர் தலைமையில பீஸ் கமிட்டியை போட்டு மேற்பெரு நிறுவனத்தார் வந்து பேசினாங்க. பேசிட்டு 10 நாள்ல பணம் தந்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வட்டாட்சியர் சமாதானப்படுத்தி விட்டாரு. இப்போ 10 நாளைக்கு மேல ஆயிட்டு, ஆனா இது வரைக்கும் பணம் வரல. ஏற்கனவே இந்த நிறுவனம் வேண்டாம்னு சொல்லி ஆரம்பத்திலே நாங்க மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட. அவங்க இந்த பணத்துக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன், அவங்க இந்த வருஷம் கொள்முதல் பண்ணட்டும் அப்படின்னு எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு கொடுத்த பேரில் மட்டும்தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை அனுமதி இல்லைன்னு எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எங்களுக்கு எடுத்தால் போதும்னு தான் சொன்னோம். ஆனால் எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சரி அவங்களே எடுக்கட்டும், பணத்துக்கு நான் கேரண்டி அப்படின்ட்டாரு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு பணம் வரல. ஆனால் பேங்கில் ஒரு நாளைக்கு பணம் கட்டலை அப்படின்னா அதுக்கடுத்து மறுநாள் பார்த்தா எங்களுக்கு வட்டியோட சேர்த்து எங்களை பணத்தை கட்டுன்னு சொல்லுதாங்க. இப்போ 45 நாள் ஆயிட்டு. இந்த 45 நாள்னா எங்களுக்கு இப்போ வட்டி எவ்வளோ வரணும்? அதுதான் இப்போ எங்களுக்கு 10% வட்டியோட, எங்களுக்கு உள்ள பணத்துக்கு 10% வட்டியோட அந்த நிறுவனத்தார் எங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ மாணவர்லையும் சரி, அலைவண்டி இடத்துலையும் சரி, அந்த விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ண நெல்லையும் எடுத்துட்டு போகல. நெல் இப்போ போன முந்தா நாள் வரைக்கும் மழை, இந்த மலையில வர நெல் நனைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த நிறுவனத்திட்ட கேட்டா நாங்க வண்டி அனுப்போம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வண்டியும் வரல, நெல்லை எடுத்துட்டு போல, எங்களுக்கு பணமும் கொடுக்கல. அப்போ விவசாயிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கும் புரியல. ஆனா எங்களுக்கு இப்போ அறுவடை பண்ணவங்களுக்கு அறுவடை கூலி கொடுக்க முடியல, வைக்க கட்டினவங்களுக்கு வைக்க கொடுக்க முடியல, கடன் வாங்கினதுக்கு எங்களுக்கு கடன் கொடுக்க முடியல. அதனால எங்களுக்குள்ள பணத்துக்கு 10% வட்டியோட கண்டிப்பா பணம் எங்களுக்கு வழங்க சொல்லி நாங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம்.